ஹாய் ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம பிஜிடிஆர்பி காமர்ஸில் யூனிட் 8 பார்க்க போகிறோம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம எக்ஸாம் ஏஜென்ட்டின் முயற்சித்து கொண்டு சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி அப்படியே அந்த பெல் பட்டனை ஆல் கொடுத்துருங்க. அப்போ தான் என்னுடைய ஒவ்வொரு அப்டேட்டும் உங்களுக்கு கிடச்சிட்டே இருக்கும். நம்ம எப்பயும் சொல்கிற ஒரே வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கஷ்டப்பட்டு படிக்காதீங்க, இஷ்டப்பட்டு படிங்க, வெற்றி நம்மதே. சரி, போகலாம். தொழில் முனைவு மேம்பாட்டு திட்டம் தொழில் முனைவு சார்ந்த ஆற்றல்களையும் நோக்கங்களையும் மேம்படுத்தும் நோக்கத்தை கொண்டுள்ளது. தொழில் முனைவு சார்ந்த பங்கினை ஆற்றலோடு ஆற்ற உதவும் திட்டம் தொழில் முனைவு மேம்பாட்டு திட்டம். தொழில் முனைவு மேம்பாட்டு திட்டம் ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு இன்றியமையாதது. தொழில் முனைவோர் உற்பத்தி காரணி பேரளவில் பயன்படுத்துகின்றனர். வேலைவாய்ப்பை உருவாக்க உதவும் திட்டம் தொழில் முனைவு மேம்பாட்டு திட்டம். மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த தொழில் முனைவு மேம்பாட்டு திட்டம் உதவுகின்றது. வேலையின்மை என்பது அனைத்து கேடுகளிலும் படுமோசமானதாகும். தொழில் முனைவு மேம்பாட்டு திட்டம் ஆய்வு செய்யும் தொழில் அமைப்பு சிறிய வணிகம். தொழில் முனைவு மேம்பாட்டு திட்டத்தின் குழுவில் உறுப்பினர்களின் எண்ணிக்கை 30 முதல் 35 வரை ஆகும். தொழில் முனைவு மேம்பாட்டு திட்டத்தில் 6 பிரிவுகள் உள்ளன. தொழில் முனைவு மேம்பாட்டு திட்டத்தின் முதல் கட்டம் பயிற்சிக்கு முந்தைய கட்டம். தொழில் முனைவு மேம்பாட்டு திட்டத்தின் இரண்டாவது கட்டம் பயிற்சி அளிக்கும் கட்டம். தொழில் முனைவு மேம்பாட்டு திட்டத்தின் மூன்றாவது கட்டம் பயிற்சிக்கு பிந்தைய கட்டம். நிறுவனத்தை பதிவு செய்தல் தொழில் முனைவு திட்டத்தின் மூன்றாவது கட்டம். டேஷ் நாட்டில் தொழில் முனைவோர் மேம்பாட்டு திட்டம் நடைமுறைப்படுத்துவது பரவலாக உள்ளது. இந்திய நாட்டில் தொழில் முனைவோர் மேம்பாட்டு திட்டங்களின் ஆற்றல் மிக்க தன்மையை மதிப்பிடுவதற்கு 16 ஆய்வுகள் நடத்தப்படுகின்றது. தொழில் முனைவு மேம்பாட்டு திட்டத்தினை மதிப்பீடு செய்ய 686 அமைப்புகள் ஈடுபட்டுள்ளது. தேசிய அளவில் தொழில் தொடங்குவோரின் வீதம் 26% உள்ளது. தொழில் முனைவு மேம்பாட்டு திட்டங்கள் மனிதவள மேம்பாட்டு திட்டங்கள் ஆகும். தொழில் முனைவு மேம்பாட்டு திட்டங்கள் மனிதவள மேம்பாட்டு திட்டங்கள் ஆகும். தொழில் முனைவு மேம்பாட்டு நிறுவனம் ஒரு தன்னாட்சி பெற்ற அமைப்பு ஆகும். லாப நோக்கமற்ற நிறுவனம் என்பது தொழில் முனைவு மேம்பாட்டு நிறுவனம். தொழில் முனைவு மேம்பாட்டு நிறுவனம் 1983 ஆண்டு அமைக்கப்பட்டது. தொழில் முனைவு மேம்பாட்டு நிறுவனம் 1983 ஆண்டு அமைக்கப்பட்டது. தொழில் முனைவு மேம்பாட்டு நிறுவனம் சங்கங்களின் பதிவு சட்டம் 1860. தொழில் முனைவு மேம்பாட்டு நிறுவனம் சங்கங்களின் பதிவு சட்டம் 1860. இடிபி விரிவாக்கம் என்டர்பிரனரியல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். டிஏசி விரிவாக்கம் டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரீஸ் சென்டர். சிப்காட் விரிவாக்கம் ஸ்டேட் இண்டஸ்ட்ரீஸ் ப்ரமோஷன் கார்ப்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு. சுய தொழில் திட்டம் 1983 முதல் 1984 ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது. ஷிப்காட் ஒரு பொது நிறுவனம். சிறிய நிறுவனத்திற்கு நிதி உதவி அளிக்கும் நோக்கத்தை பெற்றிருக்கும் அமைப்பு ஷிப்காட். சிறிய நிறுவனத்திற்கு நிதி உதவி அளிக்கும் நோக்கத்தை பெற்றிருக்கும் அமைப்பு ஷிப்காட். ஐடிபிஐ விரிவாக்கம் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா. அனைத்து மாவட்டங்களின் தலைநகரங்கள் ஒவ்வொன்றிலும் மாவட்ட தொழில் மையம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் 425 மாவட்ட தொழில் மையங்கள் உள்ளது. நாடு முழுவதும் 425 மாவட்ட தொழில் மையங்கள் உள்ளது. மாவட்ட தொழில் மையம் 2 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. 1986-87 ஆண்டில் மாவட்ட தொழில் மையம் 419 மாவட்டத்திற்கு ஆதரவு அளிக்கப்பட்டுள்ளது. 1999-2001 மாவட்ட தொழில் மையம் 422 மாவட்டத்திற்கு ஆதரவு அளிக்கப்பட்டுள்ளது. மாவட்ட தொழில் மையம் நிறுவப்பட்ட ஆண்டு 1978. மாவட்ட தொழில் மையம் நிறுவப்பட்ட ஆண்டு 1978. மாவட்ட தொழில் மையத்தில் 8 அதிகாரிகள் உள்ளன. மாவட்ட தொழில் மையத்தில் 8 அதிகாரிகள் உள்ளன. மாவட்ட தொழில் மையத்தில் ஒரு உயர் அதிகாரிகள் உள்ளன. மாவட்ட தொழில் மையத்தில் ஒரு உயர் அதிகாரிகள் உள்ளன. கிராமப்புற பகுதிகளில் தொழில் முனைவர்களை ஊக்கப்படுத்துவது மாவட்ட தொழில் மையத்தின் பணியாகும். டிஐஏசி சிட்கோ போன்ற நிறுவனங்களுக்கு கடன் வழங்கும் மையம் மாவட்ட தொழில் மையம். அதாவது 1978 ஆரம்பிக்கப்பட்ட மாவட்ட தொழில் மையம். 1983-84 பெண்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் செயல்படுத்தப்பட்ட அமைப்பு
டிஏசி, அதாவது மாவட்ட தொழில் மையம் சொல்லுவாங்க. தொழில் முனைவோர் வளர்ச்சி திட்டத்தின் கீழ் 2 மாதங்கள் பயிற்சி அளித்து தொழில் துவங்க உதவி செய்கின்றது. ஊரக தொழில் திட்டத்தின் கீழ் சிறு தொழில் நிறுவனங்களுக்கு விதை பண கடனாக ரூபாய் 25,000 வரைக்கும் குறைந்த வட்டியில் கடன் வழங்குகின்றது. சிறு தொழில் வளர்ச்சிக்காகவும் மேம்பாட்டுக்காகவும் சிறு தொழில் வளர்ச்சிக் கழகம் செயல்படுகின்றது. தமிழக அரசால் சிறு தொழில் வளர்ச்சிக் கழகம் 1970ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. தமிழக அரசால் சிறு தொழில் வளர்ச்சிக் கழகம் 1970ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. சிறு தொழில் வளர்ச்சிக் கழகம் 7 பணிகளை உள்ளன. சிறு தொழில் வளர்ச்சிக் கழகம் 7 பணிகள் உள்ளன. சிறு தொழில்கள் வளர்ச்சிக்கு ஊக்கமளிக்கும் நோக்கத்தோடு சிறு தொழில் சேவை நிலையம் நிறுவப்பட்டது. 1956ஆம் ஆண்டு சிறு தொழில் சேவை மையம் தொடங்கப்பட்டது. 1956ஆம் ஆண்டு சிறு தொழில் சேவை மையம் தொடங்கப்பட்டது. சிறு தொழில் வளர்ச்சிக் கழகத்தின் பணிகளில் ஒன்று தொழிற்பேட்டைகளை உருவாக்குதல், விற்பனைக்கு உதவி செய்தல், தவணை முறையில் இயந்திரங்களை வாங்குதல் போன்றவை. 1995ஆம் ஆண்டு பிப்ரவரி 1ஆம் நாள் ரூபாய் 29 முதல் 50 கோடி மதிப்பீட்டில் 470 தொழிற்கூடங்கள் அமைக்கும் வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டன. தொழில் முனைவு மேம்பாட்டு திட்டம் ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு இன்றியமையாதது ஆகும். வேலைவாய்ப்பை உருவாக்க உதவும் திட்டமாக தொழில் முனைவு மேம்பாட்டு திட்டம் செயல்படுத்தப்படுகின்றது. தொழில் முனைவு சார்ந்த பங்கினை ஆற்றலோடு ஆற்ற உதவும் திட்டம் தொழில் முனைவு மேம்பாட்டு திட்டம். தொழில் முனைவோர் நபர் உற்பத்தி காரணிகளை பேரளவில் பயன்படுத்துகின்றனர். தொழில் முனைவு மேம்பாட்டு திட்டம் ஆய்வு செய்யும் தொழில் அமைப்பு சிறிய வணிகம் ஆகும். தொழில் முனைவு வளர்ச்சிக்கு மாவட்ட தொழில் மையங்கள் பெரும் பங்காற்றி வருகின்றன. தொழில் முனைவு வளர்ச்சிக்கு மாவட்ட மையங்கள் பெரும் பங்காற்றி வருகின்றன. தொழில் முனைவானது ஒவ்வொரு துறைக்கும் இன்றியமையாததாக உள்ளது. தொழில் முனைவோர் மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துகின்றனர். தொழில் மேம்பாட்டு நிறுவனத்தின் முக்கிய நாம் 3 பகுதிகளை காணலாம். அவை புதிது புனைதல், புதிய தொடக்கம், வேலைவாய்ப்பு உருவாக்கம், பணியமர்த்துதல் போன்றவை. தொழில் முனைவு மேம்பாட்டு திட்டமானது தனிநபர் ஒருவரின் தொழிலை சார்ந்த இலக்கை உறுதிப்படுத்துவதாகும். வேலையில்லா திண்டாட்டமானது தீவிரமான பாதிப்பை கொண்டு விலகுகின்றது. வேலையில்லா கைகள் பொருளாதாரம் வீணாக போவதற்குரிய காரணிகளாகும். எந்த ஒரு நாட்டிலும் ஏழ்மையானது கடுமையான ஒரு நோயாக கருதப்படுகின்றது. ஒட்டுமொத்த மேம்பாட்டை எளிதாக்குவதன் மூலம் பேரளவில் மக்களுக்கு வேலைவாய்ப்பை அளிப்பதன் மூலமும் தொழில் முனைவு மேம்பாட்டு திட்டம் ஆனது மக்களிடையே ஏழ்மையை களைய உதவி செய்கின்றது. தொழில் முனைவு மேம்பாட்டு திட்டத்தின் நோக்கம் திட்டத்தினை உருவாக்குதல். தொழில் முனைவு மேம்பாட்டு திட்டம் நிறுவனம் ஒன்றை நிர்வகிப்பதற்கு தேவையான மேலாண்மை சார்ந்த ஆற்றலை பெறுதல் அவசியம். தொழில் முனைவு மேம்பாட்டு திட்டத்தின் பாடத்திட்ட பயிற்சி அளிப்பு காலம் 4 முதல் 6 வாரங்கள். சிறு தொழில் வளர்ச்சிக்கான புதிய தொழிற்பேட்டைகளை சிறு தொழில் வளர்ச்சிக் கழகம் உருவாக்குகின்றது. சிட்கோ அரசுக்கு சொந்தமான புறம்போக்கு நிலங்களில் தொழிற்பேட்டைகளை அமைத்து மலிவான விலையில் தொழில் முனைவோருக்கு தேவையான தண்ணீர் மற்றும் சாலை வசதிகளை செய்து தருகின்றது. தமிழ்நாட்டில் மொத்தம் உள்ள 60 தொழிற்பேட்டைகளில் சுமார் 3400 தொழிற்கூடங்கள் உள்ளன. பற்றாக்குறையுள்ள அடிப்படை மூலப்பொருட்கள் நியாய விலையில் சிறு தொழில்களுக்கு சிட்கோ மூலம் விநியோகிக்கின்றது. சிட்கோ 1993-94ஆம் ஆண்டில் 120 கோடி மதிப்புள்ள மூலப்பொருட்கள் விநியோகிக்கப்படுகின்றது. சிட்கோ சிறு தொழிற்சாலைகள் தயாரிக்கும் பொருட்களை விற்பனை செய்வதற்கு ஆணைகளை பெற்று சிட்கோவிற்கு ஏற்றுமதி இல்லம் என்ற அங்கீகாரத்தை மத்திய அரசு வழங்கியுள்ளது. சிட்கோவில் பெண்களுக்கான தனி தொழிற்பேட்டைகள் அமைக்கப்பட்டுள்ளன. தருமபுரி மாவட்டம் பர்கூரில் 450 கோடி தொழிற்பேட்டைகள் புதிதாக அமைக்கப்பட்டுள்ளன. தஞ்சையில் 550 கோடி புதிய தொழிற்பேட்டைகள் அமைக்கப்பட்டுள்ளன. தஞ்சையில் 550 கோடி செலவில் புதிய தொழிற்பேட்டைகள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்தியாவில் சிறு தொழில் சேவை நிலையம் சிறு தொழில் வளர்ச்சியை ஊக்கமளிக்கின்றது. ஷிப்காட் என்னும் அரசு நிறுவனம் 1971ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. ஷிப்காட் என்னும் அரசு நிறுவனம் 1971ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. ஷிப்காட் நிறுவனத்தின் நோக்கம் வளர்ந்து வரும் நிறுவனங்களை ஊக்கப்படுத்துவது. இடிபியில் பயிற்சி பெறுபவர்களுக்கு தொழில் முனைவு தொடர்பான பொது அறிவு புகட்டப்படுகின்றது. நிறுவனம் பெரியதோ அல்லது சிறியதோ அதனை இயக்குவதற்கு மேலாண்மை சார்ந்த
திறமை அவசியம். EDPயில் பயிற்சி பெறுபவர்களுக்கு சாத்தியம் தன்மை ஆய்வு நடத்துவது தொடர்பான அறிவு அவசியம். தொழில் முனைவு மேம்பாட்டு திட்டம் ஒன்றில் 3 கட்டங்கள் உள்ளன. பயிற்சிக்கு முந்தைய திட்டம், பயிற்சி அளிக்கும் திட்டம், பயிற்சிக்கு பிந்தைய திட்டம். சிறு தொழில் நிறுவனங்களில் உயர்தர மற்றும் தொழில்நுட்பங்களை அறிமுகப்படுத்தி ஏற்றுமதி செய்வதற்கேற்ற தரமான பொருட்களை உற்பத்தி செய்ய உதவுவது சிட்கோவின் நோக்கம். தொழிற்பேட்டைகளில் உள்ள தொழிற்கூட இடஒதுக்கீடு பெற்றவர்களுக்கு தேவையான இயந்திரங்களை சுலபத்தவணை முறையில் அல்லது குத்தகை முறையில் வழங்க உதவி செய்கின்றது. சிறு தொழில் வளர்ச்சிக் கழகம் மூலப்பொருட்கள் உற்பத்தியாளர்களிடம் இருந்து கொள்முதல் செய்கின்றது. சிட்கோ மூலப்பொருட்களை முதன்மை உற்பத்தியாளர்களிடம் இருந்து கொள்முதல் செய்கின்றது. சிட்கோ தொழில் முனைவோருக்கு மூலப்பொருட்களை அளிக்கும் நிறுவனம். தொழில் முனைவோருக்கு நபருக்கு மூலப்பொருட்களை சிறு தொழில் வளர்ச்சிக் கழகம் அளிக்கின்றது. சிறு தொழில் முனைவோருக்கு பேரம் பேசும் திறன் குறைவாக காணப்படும். சிறிய நிறுவனங்கள் மூலப்பொருட்களின் அளிப்பிற்கான திறந்தவெளி சந்தையை பெரிதும் நம்புகின்றது. சிறு தொழில் முனைவோரின் திறமை நிதியின்மை காரணத்தினால் குறைந்து காணப்படுகின்றது. சிறிய நிறுவனங்கள் மூலப்பொருட்களின் அளிப்பிற்கான திறந்தவெளி சந்தையை பெரிதும் நம்புகின்றது. சிறு தொழிலாளர் மற்றும் குடிசை தொழிலாளர் சந்திக்கும் முக்கிய பிரச்சனை நிதி பற்றாக்குறை. புதிய தொழில் முனைவோருக்கு செயலூக்கம் அளிக்கும் பயிற்சி அளித்தல் பங்கினை தொழில் முனைவு மேம்பாட்டு திட்டம் நிறைவேற்றுகின்றது. ஆதரவு அளிக்கும் பங்கு ஆனது தொழில் முனைவோருக்கு நிறுவனங்களை அமைக்கவும் இயக்கவும் உதவுவதை நோக்கமாக கொண்டுள்ளது. தொழில் முனைவு மேம்பாட்டு திட்டம் மாற்றுப் பொருட்களின் தயாரிப்புக்கு உதவுகின்றது. சரிசம வட்டார வளர்ச்சியை ஏற்படுத்த தொழில்களை பரவலாக்க தொழில் முனைவு மேம்பாட்டு திட்டம் உதவுகின்றது. இதோட யூனிட் 8 கம்ப்ளீட் ஆகுது. அடுத்த ஆடியோ ஃபைலில் யூனிட் 9 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அதனுடைய எல்லா கொஸ்டின் அண்ட் ஆன்சரையும் பார்க்கலாம். அது மாதிரி நம்ம எக்ஸாம் ஏஜென்ட்டை முயற்சித்து கொண்டு சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. அது என்னுடைய ஒவ்வொரு அப்டேட்டும் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ.